على الفلاح. السلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றோம். சகோதரர்களே, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை, சீரான பதிலை குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் ஒளியிலே சரியான பதிலை சொல்வதற்கு அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்வதற்கு நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ, எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவதற்காகவும் நானும் துஆ செய்கின்றேன். முதல் நேர் லைன்ல இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? எதுங்க? கன்சுல் அர்ஷா. அது வந்து எப்படி ஓதணும், எந்த மாதிரி நேரத்துல ஓதணும், அதுக்கான பலன்கள் ஏதாவது இருக்குங்களா? சொல்றேன். கன்சுல் அர்ஷ்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு அந்த கிதாப் பத்தி முழுமையா தெரியலங்க. அதுல என்னென்ன வச்சிருக்கிற, என்னென்ன துவா இருக்குது, என்னென்ன சூறா இருக்குது எனக்கு தெரியாது. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கன்சுல் அர்ஷை பத்தி. ஏதோ கன்சுல் அர்ஷ் புக் இருக்குது, பொம்பளைங்களாம் ஓதுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் அது வந்து என்னென்ன குர்ஆன் சூறாக்கள் இருக்குது, என்னென்ன துவாக்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னா இன்னைக்கு சலவாத்துங்கிற பேர்ல எத்தனையோ சலவாத்துகள், இத்து போன சலவாத்துகள்லாம். சலாத்து நாரியா, சலாத்து லக்கின்னு ஒன்று இருக்குது. சலாத்து லக்கி, அதாவது அந்த சலவாத்து ஓதுனா லக்கி அடிக்குமா, சலாத்து லக்கின்னு சொல்லி அதை ஓதுனா உட்காந்து சலவாத்து லக்கி அப்படின்னு சொல்லி, சலவாத்து நாரியா, சலவாத்து துஞ்சினா, இப்படி என்னென்னமோ சலவாத்துலாம் சொல்றாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் எப்படி சலாம் சொல்லணும்னு தெரியும், ஆனா உங்களுக்கு எப்படி சலவாத்து சொல்றது எனக்கு தெரியல அப்படின்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அத்தன்டிக்கான ஆதாரபூர்வமான சலவாத்து நம்ம இன்னைக்கு தொழில் ஓதுற பாருங்க. தருத இப்ராஹிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இது வந்து ரொம்ப ஆதாரபூர்வமான அபூர்வமான சலவாத்து. நீங்க ஓதுனா இந்த சலவாத்தை ஓதுங்க. சும்மா லக்கி செலவாத்து, நாரியா செலவாத்து, துஞ்சினா செலவாத்து, கஞ்சி, என்னென்ன செலவாத்து நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா எது சொல்றேன்னா, இன்னைக்கு பெண்கள்கிட்ட செலவாத்துங்கிற பேர்ல என்னென்னமோ புருடாக்கள் வந்துருச்சு. ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு நண்பர் ஒருத்தர் நம்மகிட்ட வந்தாரு. வந்து ஹஸ்ரத், எங்க வீட்டுல பெண்கள்லாம் உட்காந்து வேலைக்கிழமை ராத்திரி வீட்டுல அக்கா பக்கத்து பெண்கள்லாம் கூடிடுறாங்க, கூடி உட்காந்து செலவாத்து ஓதுறாங்க, அப்படி ஓதலாமான்னு கேட்டாரு என்கிட்ட வந்து. இப்போ நான் சொன்னேன், பரவாயில்லையே, இன்னைக்கு பெண்கள் வேலை சாயந்தரம் ஆயிட்டா எல்லாம் வீட்டில். அப்போ வந்து இப்போதான் செல்போன் வந்துருச்சு, பெண்களுக்கு செல்போன் வந்ததுனால சீரியல்லாம் ஓரளவு குறைஞ்சி போச்சு. அப்போ நான் 10-15 வருஷம்னால சீரியல் தான் ரொம்ப முக்கியம். பெண்கள் சீரியல்லே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ நான் பார்த்தேன், பரவாயில்ல, இன்னைக்கு பெண்கள் மகரிப் ஆயிட்டா சாயந்தர நேரத்தில் சீரியல் தானே உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ பெண்கள் மாஷால்லா சலவாத்தெல்லாம் ஓதுறாங்க, நல்ல விஷயம் தானங்க, பரவாயில்ல தானங்க அப்படின்ட்டு. அப்போ சொன்னா, இல்ல சார், அவங்க ஓதுற சலவாத்து ஒரு வித்தியாசமான சலவாத்தா இருக்குது அப்படின்னு. என்ன வித்தியாசமான சலவாத்து, எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. எழுதி வாங்கிட்டு வந்தாரு. அது என்னவா, வீட்டு மூளையில வந்து ஆணி அடிச்சிருப்பாங்களாம். அந்த ஆணில ஒரு முளை மல்லிகைப்பூ சுத்தி இருக்குமா. ஆணில ஒரு முளை மல்லிகைப்பூ சுத்தி வேலைக்கிழமை ராத்திரில அந்த மல்லிகைப்பூக்கு மேல ஃபாத்திமா நாயகம் வந்து இறங்குவாங்களாம். ஃபாத்திமா நாயகம் வந்து இறங்கும் போது அந்த நேரத்தில் அந்த செலவாத்தை ஓதணுமா. அந்த செலவாத்தை ஓதுனா லட்சக்கணக்கான பணம் வீட்டுல பறக்கத்து கொட்டணுமா. நல்லா பாருங்க, இந்த ஃப்ராடு பண்றவன், பித்தலாட்டம் பண்றவன் பூரா என்ன சொல்லுவான்டா, உங்க வீட்டுல பறக்கத்து வரும், உங்க வீட்டுல பறக்கத்து வரும், இந்த பொய்யெல்லாம் சொல்லி ஏமாத்துவாங்க. ஏன்னா பறக்கத்தை நம்மளாம் அலையிற அன்னைக்கு எவனா அந்த பொய்யான விஷயங்களை சொல்லி அதை ஓதுங்க இதை ஓதுங்கன்னு சொல்றோம்னா உங்களுக்கு ஆகிரத்துல வெற்றி கிடைக்கும், சொர்க்கத்துல மறுமையில சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் அவன் பாவங்களை மன்னிப்பான். இப்படிலாம் அது யாருக்குங்க வேணும், சொர்க்கம் வேணுமா, மகர் பேர் தான், பாவங்கள் தான். எனக்கு இங்க என்ன கிடைக்கும், உலகத்துல வீட்டுல பறக்கத்து கொட்டும், குழந்தை இல்லாம குழந்தை வரும், வியாபாரத்துல பறக்கத்து கொட்டுட்டா கண்ணில் ஒத்திட்டு அந்த துவா வாங்கிப்போம். நான் இடையில ஒரு இஜ்திமாவுக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை போட்டு கடை எப்படி பார்த்துட்டு வரும்பொழுது அங்க இவ்வளவு பிரிண்ட் பண்ணி பேப்பர் வச்சிருந்தான். என்னன்னா, துக்கான ஒரு மக்கான் கி பரக்கத் கேலியே, துக்கான ஒரு மக்கான் கி பரக்கத் கேலியே, துக்கா கடைகள்லயும் வீடுகள்லயும் பரக்கத்து வரதுக்காண்டி அப்படின்னு ஏதோ கட்டமா போட்டு நம்பர்லாம் போட்டு ஏதோ டிசைன்லாம் போட்டு பூலாம் வரைஞ்சி ஒரு இதை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கான். இது எதுக்குங்கன்னு கேட்டேன். 10 ரூபா அப்படின்ட்டாப்ல. எதுக்குன்னு கேட்டேன். இதை ஃப்ரேம் பண்ணி துமாரா துக்கான் மே லகாயத்தோ துமாரா துக்கான் மே பரக்கத் உத்தரேங்கப்பா எக்தம் அப்படின்ட்டான். நீ போய் எடுத்து இதை ஃப்ரேம் பண்ணி வீட்டுல ஒன்று கடையில் ஒன்று மாட்டினா அப்படியே பரக்கத்து கொட்டும் அப்படின்ட்டான். அப்ப நான் சொன்னேன், எவ்வளவு இதுன்னு? 10 ரூபா அப்படின்ட்டான். அப்படியா, ஒண்ணு வாங்கினா போதுமா இல்ல நிறைய வாங்கிட்டு போய் மாட்டணுமாண்டேன்.
ஏக் பஸ் பாய், ஏக் சொல்றான் ஏக் பஸ் அப்படின்ட்டு ஒண்ணு போதுன்ட்டு அடுத்து சொல்றான் ஒண்ணு வாங்கினா கொஞ்சம் பறக்கத்து வரும், 2 வாங்கினா நிறைய பறக்கத்து வரும், ஏன்னா 2 விற்கணும்ல அவனுக்கு நிறைய பறக்கத்து வரும் அப்படின்ட்டான். அப்ப நான் கேட்டேன் 1 வாங்கினா 2 வாங்கினா இத்தனை பறக்கத்து வரும்ன்றியப்பா, நீ இவ்வளவு அடுக்கி வச்சிருக்க உனக்கே பறக்கத்து வரல அப்படின்னு கேட்டேன். நீ இவ்வளவு அடுக்கி வச்சிருக்கல பிரிண்ட் பண்ணி உனக்கே பறக்கத்து கணக்கு மாட்டி விடாத, அதே போதும் உனக்கு பறக்கத்துக்கு அப்படின்னு. ஜே துமே வஹாபிக்கு ஜாவுஜி அப்படின்ட்டான். நீ வஹாபியா நீ இப்போ அந்தாண்ட அப்படின்ட்டான். எதுக்கு சொல்றேன்னா இப்படி இந்த ஏமாத்துறவங்க இதே நம்ம ஆளுங்க வாங்கிட்டு ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டி வைப்பாங்க, துக்கான ஒரு மக்கானிக்கு பறக்கத்து கேளியே. அந்த மாதிரி அந்த சலவாத்து சொன்னவங்க அந்த சலவாத்து எழுதி வாங்கிட்டு வர்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஆணி அடிச்சு பூ போடுறாங்கல்ல, பூ போட ஃபாத்திமா நாயகம் வந்து இறங்குவாங்களாம். அந்த சலவாத்து என்ன பார்த்தா சல்லி 100 சலவாத்து 100 சொல்லி 100 சொல்லாம 100. எத்தனை 100? 400. ஒரு சலவாத்து ஓதுனா 400 சலவாத்து ஓதுன நன்மையா, சல்லி 100 சலவாத்து 100 சொல்லி 100 சொல்லாம 100. நான் சொன்னேன் ஏன் 400 எடுத்துட்டீங்க, சல்லி 100 சலவாத்து 100 சொல்லி 100 சொல்லாம 100 படிச்சு 100 படிக்காம 100 பார்த்து 100 பார்க்காம 100 இப்படி எண்ணிட்டே போங்களேன் சொல்றாரு. இதையே எங்க வீட்டுல பல வருஷமா ஓதிட்டு இருக்கோம் சார், எங்க வீட்டுல பெண்கள் ஓதிட்டு இருக்காங்கன்றாரு. சோ அல்லாஹ் பாதுகாக்கணும். பெண்களுடைய அறியாமை இன்னைக்கு மார்க்க விஷயத்துல எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. அதனால இந்த அறியாமையினாலதான் கண்ட கிதாபுகள்லாம் படிக்காம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த உண்மையான துஆக்களை உண்மையான சூறாக்களை மனப்பாடம் பண்ணுங்க, உண்மையான துஆக்களை ஓதுங்க. சும்மா நம்ம ஏதாவது புக் எடுத்து இந்த புக்கை படிச்சோம் மகரிப் படிச்சோம் பரக்கத்து வந்துடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பரக்கத்தை நாடி படிக்காதீர்கள். எந்த துவா ஓதுனாலும் சரி அது ஆகிரத்துல அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான், அந்த நியத்தோட படிங்க இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் உலகத்தை சேர்த்து கொடுப்பான். அதனால சகோதரி கேட்ட அந்த கன்சூல் அரிசி பத்தி எனக்கு தெரியல, வேணா நான் பார்த்துட்டு வேணா சொல்றேன் இன்ஷாஅல்லாஹ். கன்சூல் அரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், அது பெண்கள் நிறைய பேர் ஓதுவாங்கன்னு சொல்லி அது என்னென்ன இருக்கு அது எல்லாமே ஆதாரப்பூர்வமானதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, பார்த்துட்டு ஒரு நாளைக்கு சொல்றேன் இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் மிக்க நன்மை அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, அஷ்ரஃப் அலி பேசுறேன். சொல்லுங்க பாய், எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல பேசுறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதாவது பசங்களுக்கு சின்ன வயசுல டீக்கா கொடுக்கணும். சரிங்க சரிங்க. 2 பசங்க இருக்காங்க, 18 வயசு, ஒருத்தனுக்கு 15 வயசு. சரி, அவங்க எல்லாம் விவரம் தெரிஞ்சு இப்ப எங்களுக்கு டீக்கா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப நம்ம அப்படி செய்யலாமா எப்படிங்கிற விவரம் சொல்லுங்க. சொல்றேங்க. அதாவது அக்கீகா என்பது குழந்தை பருவத்தில் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க குழந்தைகளுக்கு அக்கீகா கொடுன்னு சொன்னாங்க. இவங்க வளர்ந்து இப்ப பாலியலாகி பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க, இவங்களுக்கு அக்கீகா கொடுக்கறது இல்ல. ரசூலுல்லாஹி சொன்னாங்க குழந்தைகளுக்கு தான் அக்கீகா கொடுக்கணும். 7வது நாள்ல கொடுக்கறது ரொம்ப சிறந்தது, ஏற்றமானது. இப்ப 7வது நாள் இந்த மாதிரி லாக்டவுன் இருக்கிற மாதிரி ஏதாவது நிர்பந்தமா நிறைய வச்சிருக்கா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஷாஅல்லாஹ் அந்த குழந்தை பருவத்துக்கு முன்னாடி கொடுத்து முடிச்சிடும். இதுவரை குழந்தை பருவம்னு சொல்லுவோம், ஒரு 2 வயசு 2.5 வயசு தான் குழந்தை பருவம், அதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். 2-3 வயசு தாண்டாலே சிறுவர் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் வாலிபர் ஆயிடுவாங்க. அதனால அதுக்கு அக்கியா கொடுக்கல. நீங்க அவங்க பேர்ல ஒரு சதகா கொடுத்து ஒரு ஆட்டை எடுத்து சதகா பண்ணலாம், தர்மம் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு, அது தப்பு கிடையாது. அது எப்போ அந்த நன்மை கிடைக்கும்? அக்கீகாங்கிற சுன்னத்து குழந்தை பருவத்திலே கொடுத்துடணும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க பேசுறீங்க? ஹலோ ஜி, எங்க பேசுறீங்க? பெருந்துறையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க யாருக்கு போன் பண்ணீங்க? அப்புறம் டவுட்டா கேக்குறீங்க. சொல்லுங்க, என்ன சந்தேகம் சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குது. சொல்லுங்க கேக்குது. என்ன செய்றாங்க? ஜிஹாத். சரி, அது வந்து அப்ப ரசூலுல்லாஹி வந்து மக்கள் எல்லாம் அவங்கள துன்புறுத்தினாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. இப்ப கியாமத் நாள் வரைக்கும் ஜிஹாத் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த காரணமாக ஜிஹாத் எங்க இருக்கும் சொல்றேங்க. அதாவது ஜிஹாத் பத்தி கேக்குறாங்க. முதல்ல ஜிஹாதுக்கு அர்த்தம் புரிஞ்சுங்க. ஏன்னா இன்னைக்கு ஜிஹாதுங்கிறதுக்கு முஸ்லீம் அல்லாதவங்க தப்பா புரிஞ்ச மாதிரி நடிக்கிறான், சில பேர் புரியாத மாதிரி நடிக்கிறான். சரி, ஜிஹாதுனாலே ரொம்ப கெட்ட வார்த்தை, ஜிஹாதை பத்தி கேட்கறதும் பேசுறதும் ரொம்ப கொச்சையான வார்த்தை அப்படின்னு சொல்லி ஜிஹாதுனாலே லவ் ஜிஹாது, கொரோனா ஜிஹாது, அவன் என்னென்ன ஜிஹாது பேர் வைக்கிறானோ அவன் இஷ்டத்துக்கு பேர் வச்சு ஜிஹாதுனாலே ஒரு கொச்சையான வார்த்தைன்னு ஆக்குறதுக்கு விளைவு இன்னைக்கு நம்ம முஸ்லீம்களே பயப்படுறோம் ஜிஹாதை பத்தி பேசுறதுக்கு. இப்ப இந்த பாத்திரங்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஐயோ இந்த இதுல அந்த நேரத்தை ஜிஹாதை பத்தி கேட்டுட்டாரு, அது இவர் வாயில கேட்டாரு ஜிஹாதை பத்தி, இப்ப இவர் ஆரம்பிச்சுருவாரு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ஜிஹாதுனாலே இன்னைக்கு நமக்கு மத்தியில ஒரு கொச்சையான வார்த்தையாக, கெட்ட வார்த்தையாக, அல்லது பயங்கரவாத வார்த்தையாக, அல்லது ஒரு தீவிரவாத வார்த்தையாக ஆக்கப்பட்டுடுச்சு. சகோதரர்களே, ஜிஹாத் என்பது ஒரு புனிதமான இபாதத். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஜிஹாத் என்பது ஒரு புனிதமான இபாதத். மார்க்கத்தினுடைய தொழுகை எப்படி இபாதத்தோ, நோன்பு எப்படி இபாதத்தோ, ஹஜ் எப்படி இபாதத்தோ, அதே மாதிரி ஜிஹாத் என்பதும் ஒரு இபாதத். அதை புரிஞ்சுக்க முதல்ல. இந்த ஜிஹாத் என்பது பல வகைப்படும். முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அஃதலுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். சிறந்த ஜிஹாத் என்னவென்றால் ஒரு அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்னால் சத்தியத்தை ஓங்கி உரைப்பதும் ஒரு ஜிஹாத் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இன்னைக்கு நாம ஒரு மோடி ஒரு அநியாயம் பண்றாரு, நம்ம அவருக்கு குரல் கொடுத்தோம்டா அதுவும் ஜிஹாத் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதுவும் ஜிஹாத். இது நான் ஏதோ கற்பனையா சொல்லல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இந்திய உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களையோ இந்தியாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களையோ கண்டு காணாம நமக்கு என்ன அப்படி போயிட்டோம்னா இது பேர் ஜிஹாத் அல்ல. எந்த அநியாயம் நடந்தாலும் அந்த அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு எப்படி எப்படிலாம் வாய்ப்பு போடுங்க. உங்களுக்கு எழுதுற திறமை இருந்தா பேனாவால எழுதுங்க, பேச்சு திறமை இருந்தா பேச்சால பேச்சுங்க, இல்ல உங்களுடைய சோசியல் மீடியாக்கள் மூலமா எதிர்ப்பு தெரிவிங்க. எப்படியோ ஒரு வகையில நாம் எதிர்ப்பு தெரிவிப்போம்னால் இதுவும் ஜிஹாத் தான். முதல்ல இந்த சங்கிகளும் இந்த ஆட்சியாளர்களும் இந்த அதிகாரிகளும் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஜிஹாதுங்கிறது ஜனநாயக ரீதியாக இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் சொல்லுவாங்க, நமக்கு அது உடன்பாடு இல்லை, அது வேற விஷயம். ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியான்னு சொல்லிக்க. ஆனால் இஸ்லாமிய ரீதியாக அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னால் தைரியமாக சத்தியத்தை சொல்வதும் ஜிஹாது தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அடுத்த ஒரு ஜிஹாது இருக்குது, நம்முடைய நஃப்ஸோட போராடுறது. நம்முடைய நஃப்ஸோட போராடுறது. ஒரு முறை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிஞ்சிட்டு உண்மையான போர் புரிஞ்சிட்டு ஜிஹாது முடிஞ்சு திரும்பி வர்றாங்க. வரும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கர் இலல் ஜிஹாதில் அக்பர். நம்ம சின்ன ஜிஹாதுல இருந்து இப்பதான் பெரிய ஜிஹாதுக்கு வர்றோம்ட்டாங்க. அதாவது நம்ம போர் முடிஞ்சிட்டு வந்துட்டோம், இப்ப நம்ம ஊருக்கு போகும்போது நம்முடைய மனோ இச்சையில எதிர்த்து அடுத்து போராட வேண்டியிருக்குது, நம்முடைய ஷஹ்வானியத்தை எதிர்த்து நம்ம போராட வேண்டியிருக்குது, நம்முடைய ஷைத்தானை எதிர்த்து போராட வேண்டியிருக்குது அப்படின்ட்டாங்க. அதுவும் ஒரு ஜிஹாது. இப்படி சகோதரர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாத் என்று பல வார்த்தைகளை சொன்னதுடைய ஜிஹாத் என்பதற்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? பாடுபடுதல். ஜிஹாதுங்கிறதுக்கு பாடுபடுதல். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா. நமக்காக யார் பாடுபடுவாரோ அவருடைய எல்லா பாதைகளும் லேசாக்குவோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஜிஹாத் என்பதற்கு பாடுபடுவது. பாடுபடுவது பல வகையில் இருக்கலாம். அதாவது ஸ்ட்ரகிளிங், பாடுபடுவது ஸ்ட்ரகிளிங், கஷ்டப்படுவது, போராடுவது, பாடுபடுவது, இதுதான் ஜிஹாது. இந்த பாவிங்க ஜிஹாதுங்கிறதுக்கு அழகான வார்த்தை. அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுவது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி முயற்சி செய்வது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி போராடுவது. போராட்டம் என்பது உடல் ரீதியான போராடுவது, மனோ ரீதியான போராடுவது, வார்த்தைகளால் போராடுவது, நம்முடைய உடல் அறிவால் போராடுவது, சிந்தனையால் போராடுவது, எல்லாமே போராட்டம் தான். ஆக ஜிஹாத் என்பது போராடுதல், பாடுபடுதல் என்று அர்த்தம். இதே ஜிஹாதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, முழுமையான அர்த்தம் கிதால். ஜிஹாதுக்கு கிதால்னு அர்த்தம் இருக்கு. கிதால் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையிலே ஆயுதங்களை வைத்து போர் செய்வது. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஆயுதங்களை வைத்து போர் செய்வது. இப்ப இந்த கிதால் இருக்குது, இந்த ஜிஹாத், இந்த கிதால் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மாதில் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் உண்டு. இது கியாமத் நாள் வரைக்கும் உண்டு. ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமும் எல்லா விதமான ஜிஹாதுக்கும் ஆயத்தமாகணும். இன்னைக்கு ஒரு எதிரி நம்மளை அடிக்க வர்றான், நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்முடைய மனைவியை கையை பிடிச்சி இருக்கிறான், மொத்த பார்த்துட்டு தரலாமா? ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கள். இது கேட்கறதுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி பைத்தியகரத்தனமான ஸ்லோகங்கள் இஸ்லாம் சொல்றது இல்ல. ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கிறது ஆஹா என்ன அற்புதமான மதம், ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லுதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இஸ்லாம் இப்படி பைத்தியகரத்தனமான விஷயம் சொல்றது இல்ல. இஸ்லாம் என்பது யதார்த்தமான மார்க்கம். எந்த பைத்தியக்காரனாவது தன்னுடைய மனைவியோட கை பிடிச்சிருக்காண்டா உடனே சகோதரி கொடுத்து ஏமா இதையும் கூட்டு பாப்பா ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்தை காட்டுங்க சொல்றது எவனா சொல்லுவானா? நீ கிறிஸ்தவ மதத்துல சொன்னா பைபிள்ல இருக்குதான் ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்தை காட்டுன்னு சொல்லி நீ நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? கிரஹாம்பெல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியாரை தீ வைத்து கொளுத்தினார்கள் பாவிகள். நல்ல மனுஷன், அப்பாவி மனுஷன். அவர் ஒரிசால தீ வச்சு கொளுத்தினாங்க. ஜீப்ல தூங்கிட்டு இருந்தாரு, ஜீப்போட அந்த பாதிரியாரை தீ வச்சு கொளுத்தினாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க. அப்ப கிறிஸ்தவம் என்ன பண்ணாங்க, உடனே இன்னொரு பாதிரியார் கொண்டு கொடுத்தாங்களா இவருக்கு தீ வச்சு கொளுத்திக்கிட்டு. ஒரு கணத்துல மறு கணத்தை காட்டணுமே. ஒரு கன்னியாஸ்திரி கல்பரிச்சாங்க, உடனே இன்னொரு கன்னியாஸ்திரி கொடுப்பாங்களா இவளையும் கல்பரிச்சுங்க, ஏன்னா எங்க பேரத்தை சொல்லப்படுது ஒரு கணத்துல இருந்து மறு கணத்தை காட்டுன்னு சொல்லிருக்குது. கேட்கறது அழகா இருக்கலாம், நடைமுறையாகுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் காத்திலு ஃபீ சபீலில்லாஹ் அல்லதீன யுகாத்திலுனக்கும். உங்களோட யார் போருக்கு வரானோ அவனோட நீ போர் செய். உன்னை யார் தாக்க வரானோ அவனை திருப்பி தாக்கு. இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன். இதுதான் யதார்த்தம், இதுதான் மனிதனுடைய இயல்பு. எங்க அகிம்சையின் தந்தை மகாத்மா காந்தி அகிம்சைவாதி, அகிம்சையாகவே போராடி நாட்டுடைய விடுதலை வாங்கி தந்தவர். அந்த மகாத்மா காந்தி சொல்றாரு, பெண்கள் தங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது, பெண்கள் தங்களுடைய கற்புக்கு கயவர்களால் ஆபத்து வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய பல்லையும் நகத்தையும் கூட ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும்.
அப்ப மகாத்மா காந்தி தீவிரவாதியா, பயங்கரவாதியா? அவரு நகத்தை ஆயுதமா பயன்படுத்த சொல்றாரு, பல்ல ஆயுதமா பயன்படுத்த சொல்றாரு, அவர் பயங்கரவாதி சொல்லுவோமா? அதனால சகோதரர்களே, ஜிஹாத் என்பது இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தையை தவிர உண்மையான ஜிஹாத் என்பது ஒவ்வொரு மூமினுக்குள்ளும் அந்த ஜிஹாதுடைய உணர்வு இருக்கணும். ஏன்னா ஒரு மூமின் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாவியா கூட இருப்பான், கோழையா இருக்கக்கூடாது. ஒரு மூமின் எந்த நேரத்தையும் கோழையா இருக்கக்கூடாது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் குத்தில தூன மாலி ஃபஹுவ ஷஹீத். பணம் சம்பாதிக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துன்யா ஜீஃபத்துன் துல்லாபுஹா கிலாப். பணம் என்பது உலக செல்வம் என்பது ஒரு செத்த நாயை போன்று. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை கவனிங்க. உலகம் என்பது, இந்த உலகத்தில் செல்வம் என்பது செத்த நாயை போன்று, செத்த பிணத்தை போன்றது. துல்லாபுஹா கிலாப். அந்த பிணத்தை தேடுவது செத்த நாய் தான் தேடி வரும். ஒரு நாய் தான் அந்த பிணத்தை தேடி வரும். ஒரு செத்த கோழி கிடக்குது, ஒரு செத்த எலி கிடக்குது, ஒரு செத்த ஆட்டுக்குட்டி கிடக்குது, அது யார் திம்பா? நாய் தான் வந்து சாப்பிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் தேடக்கூடிய செல்வமும் நீங்கள் தேடக்கூடிய இந்த உலகமும் செத்த பிணத்தை போன்றது, அதை தேடக்கூடியவன் நாயை போன்றவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப உலக பணம், உலக செல்வம் இதெல்லாம் என்னது? செத்த பிணத்தை போன்றது. அதை நம்ம ஹவா ஹவா ஹவான்னு தேடணும்னா நம்ம நாய மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறான், கடையில் வியாபாரம் பண்றான், காலையில சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை எண்ணி ஒரு பேக்ல எடுத்துக்கிட்டு வர்றான். வர்ற வழியில ஒருத்தன் கத்தியை காட்டி மிரட்டுறான், பணத்தை பூரா கொடுத்துரு இல்லை கொன்னுடுவேன் அப்படிங்கிறான். இப்போ என்ன பண்ணும்? உடனே ரசூலுல்லாஹ் ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்துடணும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, செத்த பெணம். பணம் என்னது? செத்த பெணம். அது தேடுறவன் நாய் மாதிரி. நமக்கு இருந்த பணம் கொடுத்துட்டு உயிரை காப்பாத்திக்கலாம், கோலத்தனமா ஓடிடலாமா? இல்ல, அவனை எதிர்த்து போராட வேண்டும். இந்த நேரத்திலே உன்னுடைய பணத்தை, செத்த பணம் தான் அது, அதில் தேடிட்டு வந்துட்ட. ஆனால் இந்த பணத்தை பாதுகாப்பதற்காக நீ கோழையாக விட்டு கொடுக்க கூடாது. வீரனாக இருந்து ஒமன் குத்தில தூண மாலையை, தன்னுடைய இந்த பணத்தை பாதுகாப்பதற்காக எவன் சண்டையிட்டு அந்த சண்டையிலே அவன் கொல்லப்படுவானேனால் ஃபஹுவ ஷஹீத், அவனும் ஷஹீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா கவனிங்க. இது அல்லாஹ்வுடைய தீனுக்காக போராடல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உயிரை விடல, எதிரிகளோட எடுத்து போராடல. தான் சேர்த்த பணத்தை, எந்த பணத்தை ரசூலுல்லாஹ் பெணன் சொன்னாங்களோ, செத்த பெணன் சொன்னாங்களோ, அந்த பணத்தை பாதுகாப்பதற்காக சண்டை போடுறாரு. ஆனா நீ தைரியத்தோட சண்டை போட்டதுனால அந்த தைரியத்திற்காக ரசூலுல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து என்ன? உமன் குத்தில தூன மாலையை, தன்னுடைய பணத்தை பாதுகாப்பதற்காக ஒருத்தன் தைரியத்தோடு போராடுவானால் அவன் ஷஹீத் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஒரு மூமின் கோழையா இருக்கக்கூடாது, தைரியசாலியா இருக்கணும் தான் சொல்லப்பட்ட வார்த்தை. அதனால சகோதரர்களே, ஜிஹாத் என்பது பலவிதமான வார்த்தைகள் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான ஜிஹாதும் செய்யக்கூடிய முஜாஹிதுகளாக நம்மை ஆக்கி அருள்வானாக. எல்லா விதமான ஜிஹாதில் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. மூமின்களை கோழைகளாக ஆக்கி விடாமல் எந்த நிலையிலும் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து தைரியசாலியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோரும் தந்துருவானாக. அடுத்த நிலையில இருக்காங்க. அலைக்கும் சலாம். எங்க பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்னோட கல்விஸ்ட் மற்றவங்க படாம இருக்கிறது என்ன ஒழிக்கணும்? என்னங்க? அடுத்தவங்க பாதிக்காம இருக்கிறீங்க, கல்விஸ்ட் அடுத்தவங்களை படக்கூடாது, அது பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன ஒழிக்கணும் சொல்றேங்க. அதாவது கந்திஷ்டியோ அல்லது அடுத்தவங்களுடைய பொறாமையான பார்வைகள், பொறாமையான நடவடிக்கை, இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன ஓதலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க. வந்து நபியே இந்த துவா நீங்க ஓதுங்க, அல்லாஹ் அவங்க நோய்கள் இருந்தும் பொறாமையில இருந்தும் கந்திஷ்டிலும் பாதுகாப்பான் அப்படின்னு துவா சொல்லி கொடுத்தாங்க. சஹீஹ் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். பிஸ்மில்லாஹி அர்கீக அன் குல்லி ஷைஇன் யூதீக அன் குல்லி வஐனின் ஹாசிதத்தின் பிஸ்மில்லாஹி அர்கீக வல்லாஹு யஷ்ஃபீக. பிஸ்மில்லாஹி அர்கீக் அன் குல்லி பிஸ்மில்லாஹி அர்கீக் அன் குல்லி ஷைஇன் யூதீக் அன் ஷர்ரி நஃப்ஸின் வஐனின் ஹாசிதத்தின் பிஸ்மில்லாஹி அர்கீக் வல்லாஹு யஷ்ஃபீக். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, பிஸ்மில்லாஹி அர்கீக அன் குல்லி ஷைஇன் யூதீக, உனக்கு வேதனை தரக்கூடிய எல்லா வஸ்துகளின் தீங்கை விட்டும் உனக்கு நான் ஓதுகின்றேன். வஐனின் ஹாசிதத்தின், பொறாமைக்கார கண்களை விட்டும் உனக்கு நான் ஓதுகின்றேன். அன் ஷர்ரி நஃப்ஸின், எல்லா நஃப்ஸுடைய தீங்கை விட்டும் உனக்கு நான் ஓதுகின்றேன். பிஸ்மில்லாஹி அர்கீக் வல்லாஹு யஷ்ஃபீக், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு உனக்கு ஓதுகின்றேன், அல்லாஹ்வே உனக்கு பூரணமான ஷிஃபாவை தருவானாக அப்படிங்கிற அந்த துவா. பிஸ்மில்லாஹி அர்கீக் அன் குல்லி ஷைஇன் யூதீக் வ அன் ஷர்ரி நஃப்ஸின் வ ஐனின் ஹாசிதத்தின் பிஸ்மில்லாஹி அர்கீக் வல்லாஹு யஷ்ஃபீக். இந்த துவா ஓதுங்க இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் கந்திஷ்டியை விட்டும் எல்லா விதமான பொறாமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் இன்ஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எங்க பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு?
எனக்கு 2 சின்ன சந்தேகம். என்னங்க? 2 சின்ன சந்தேகம். சொல்லுங்க. கிப்லாவை பார்க்கறோம்ல, கிப்லாவை பண்ணி எது செய்யணும் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம கிப்லா தொழுகைக்கு பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் செய்யக்கூடாது வந்து கிப்லா பார்த்து கால் நீட்டக்கூடாதுன்றாங்க, எச்சு துப்பக்கூடாதுன்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் எது பண்ணணும் பண்ணக்கூடாது, அது ஒண்ணு. அப்புறம் சின்ன சந்தேகம்னா, பெண்கள் வந்து ஹலால் பண்ணலாமா? கோழியோ ஆடோ அறுக்கலாமா? கிபிலா விஷயத்துல வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கிபிலா முன்னோக்கி தொழுவணும், அவ்வளவுதான். இதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்புறம் எது செய்யக்கூடாதுன்னா, கிபிலா முன்னோக்கி திறந்த வெளியில மலஜலம் கழிக்கக்கூடாது. கிபிலாவை முன்னோக்கி திறந்த வெளியில. அதே மாதிரி எச்சி துப்பக்கூடாது. எச்சி துப்புறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட இடங்களே எச்சி துப்பக்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு கொரோனா வந்தவரை சொல்றாங்க கண்ட இடங்கள எச்சி துப்பாதீங்க அப்படின்ட்டு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொரோனாவுக்குலாம் மருந்து சொல்லிட்டாங்க, கண்ட இடங்கள துப்பாதீங்க, கண்ட இடம் துப்பாதீங்க. அதுக்காண்டி ரசூலுல்லாஹி சொன்னாங்க கிபிலாவை முன்னோக்கி துப்பாதீங்க. நான் குறிப்பா அப்போ நம்ம கிபிலாவை முன்னோக்கி துப்பாம சாதாரணமா அதை துப்புறதுக்கு முன்னாடி கண்ட சளி வந்தோடனே அப்படி துப்பிடக்கூடாது. கொஞ்சம் பார்க்கணும், எங்கன்னு பார்க்கணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, நீங்க பள்ளிவாசல் இருக்கும் பொழுது சில பேர் பள்ளிவாசல் உட்காந்துக்கிட்டு சளி வந்துச்சுன்னா நேரம் வந்து என்ன பண்ண பள்ளிவாசல் ஜன்னலே அப்படின்னு துப்புவாங்க. எவ்வளவு பெரிய ஒழுக்க கெட்டது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க சொல்றது பாருங்க. ஆனா அதுக்கு நமக்கு அருவருப்பா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பள்ளிவாசல் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு அப்படி சளி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜுப்பாவுல துப்பிக்கீங்க சளியை. என்ன சொல்றாங்க? உங்களோட ஜுப்பால சளியை துப்பிக்கீங்க. அப்புறம் வெளியே வந்த பிறகு அந்த ஜுப்பாவை கழுவிக்கீங்க. இது எவ்வளவு அழகான தீர்வு. உங்களுக்கு துப்புறதுக்கு வழியே இல்லை, வெளியே வர முடியலையா, என்ன பண்ணுங்க, ஜுப்பால எச்சி துப்பிடுங்க, சளியை வச்சு மடிச்சு வச்சுக்க. அப்புறம் நீங்க வெளியே வந்த பிறகு, பள்ளி விட்டு வெளியே வந்த பிறகு நீங்க ஜுப்பாவை கழுவிக்கீங்க. கிளீன் ஆடு முடிஞ்சு போச்சு. கண்டத்துல காரி துப்பாதீங்க. அப்ப இவ்வளவு ஒழுக்கங்கள் ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படை தான் கிபிலாவை முன்னோக்கி துப்பக்கூடாது, கிபிலாவை முன்னோக்கி தொழுவணும், கிபிலாவை முன்னோக்கி மலஜலம் கழிப்பதற்காக கிபிலா முன்னோக்கி வரக்கூடாது. அதாவது இதுல கருத்து ஏற்படுறது, திறந்த வெளியா இருந்தா கண்டிப்பா வரக்கூடாது. பூட்டிய நம்ம ஊர் மாதிரி டாய்லெட் மாதிரி பாத்ரூம் மாதிரி கழிவறைக்குள்ள உட்காரலாம்டா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உட்காரலாங்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அது கூட இருக்கக்கூடாது, பேணுதல் இல்ல. சாரி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உட்காரலாம், பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அது கூட உட்காரக்கூடாது, பேணுதல் இல்லைங்கிறாங்க. பூட்டிய அறைகள் இருந்தா ஓரளவு பரவாயில்ல. மற்றபடி திறந்த வழிகள்ல கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ மலஜலத்துக்காண்டு உட்காரக்கூடாது. கிபிலாவை பக்கம் கால் நீட்டலாமா அப்படின்னு சொன்னா, கிபிலா பக்கம் கால் நீட்டுறதை பத்தி சகோதரர்களை எந்த ஹதீஸுமே கிடையாது, கால் நீட்டக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஹதீஸுமே கிடையாது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது தக்வாவோட சம்பந்தப்பட்டது. அப்ப கிபிலா என்பது அல்லாஹ்வுடைய அடையாளங்கிறதுனால அதையும் நம்ம கண்ணியப்படுத்தணும், கிபிலாவை கண்ணியப்படுத்தணும். சரி, கிபிலாவை முன்னோக்கி கால் நீட்டலாமா அப்படிங்கிற பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம ஒரு இந்திய பழக்கத்துல வந்து, இந்தியாவில் ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா, யாரையும் பெரியவங்க நோக்கி கால் நீட்டுறது மரியாதை குறைன்னு சொல்லுவோம், கால் நீட்டி உட்கார்றது மரியாதை குறைஞ்சிடுவோம். அரபு நாடுகள் அந்த பேச்சே கிடையாது, கலாச்சாரமே இல்லை. இது கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. அரபு நாடு கலாச்சாரப்படி அவங்க பெரியவங்க நோக்கியோ யாரு நிக்கோ குரான் இருக்கும், குரான் நோட்டு கால் நீட்டி உட்கார்ந்துருப்பாங்க. காபத்துல்லா, நீங்க கிப்லாவாது இங்க இருந்து நமக்கு கிப்லா திசை தான், காபத்துல்லாங்கிறது 5000 மைல் 6000 மைல் இருக்குது. நம்ம இங்க கிப்லா கால் நீட்ட கூடாதுங்கிறோம். ஆனா அரபுகள் காபத்துல்லாவே இருக்கும், மக்களே காபத்துல்லாவே உட்கார்ந்துருப்பாங்க, கால் நீட்டி உட்கார்ந்து குரான் ஓதிட்டு இருப்பாங்க. கிபிலா அவங்களுக்கு வந்து என்னன்னா, கால் நீட்டுவது என்பது ஒரு மரியாதை குறைவான விஷயம் அல்ல அவங்களுடைய கலாச்சாரத்துல. அதனால அவங்களுக்கு அது கால் நீட்டுறது மரியாதை குறைவா தெரியல, அதனால கால் நீட்டி உட்காருவாங்க. நம்ம அவங்கள பார்த்து பாருங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம காபத்துல பார்த்து கால் நீட்டி இருக்காங்க, குரானை பார்த்து கால், ஏன்னா அவங்க கலாச்சாரப்படி கால் நீட்டுவது என்பது ஒரு மரியாதை குறைவான விஷயம் அல்ல. இங்க நம்ம இந்தியால வந்து, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற இந்த தெற்காசிய நாடுகள்ல கால் நீட்டி உட்கார்றது என்பது மரியாதை குறைவான விஷயங்கிறதுனால, சோ நம்ம பகுதிப்படி நம்ம கிபிலாவை முன்னோக்கி கால் நீட்டி உட்காரக்கூடாது, ஏன்னா மரியாதை குறைவுங்கிறதுனால. ஆகவே எந்த விதத்திலும் கிபிலாவை முன்னோக்கணும், துவா கேட்கும்போது கிபிலாவை முன்னோக்கணும், குரான் ஓதும்போது கூட கிபிலாவை முன்னோக்கி இருப்பது சிறந்தது, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா துவா ஓதும்போது கிபிலாவை முன்னோக்கி கண்டிப்பா இருக்கிறது துவாவுடைய அதபுகள்ல ஒண்ணு. சோ இந்த மாதிரி கண்ணியமான விஷயங்கள்ல கிபிலாவை முக்கிய உண்ணாக்குறது அவசியம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க பேசுறீங்க? சொல்லுங்க. யூஎஸ்ல இருந்து சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க வந்து லாஸ்ட் டைம் சொல்லிருந்தீங்க திலாவத் பண்ணணும், நிறைய குரான் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சூறா தெரிஞ்சாயிடுது, அதை வந்து நான் மெமரைஸ் பண்ணி உங்க தப்சீரு அது எல்லாமே கேட்டு இந்த மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் நான் வந்து 3 சின்ன சின்ன பசங்க, அவங்களுக்கு நான் லைட்டா நாட்டுல வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா வாயை கொண்டு சிரிப்பிக்கலாமா? சொல்றேன். ரெண்டாவது கேள்வி சொன்னீங்க.
ரெண்டாவது கேள்வி பசங்க 3 பசங்களுக்கு 3 குட்டி குட்டி பசங்க 2 வயசு 3 வயசு பசங்க அவங்களுக்கு நான் சமைச்சேன். சமைக்கும் போது வாயில வச்சு நோம்பு நேரத்துலயா? பார்த்துட்டு வந்து நோம்புல இருக்கும்போதா? நோம்புல இருக்கேன். சரி சொல்றேன். சகோதரி 2 கேள்வி கேட்டாங்க. ஒன்னு என்னன்னு சொன்னா, குர்ஆன் திலாவத் ஓதும் பொழுது நான் தர்ஜுமா தஃப்சீர்லாம் பார்த்து ஃபுல்லா அந்த ரமலானுக்குள்ள முழு குர்ஆனை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன்றாங்க. ரொம்ப கரெக்டான விஷயம். நீங்க குர்ஆன் ஓதும் பொழுது சும்மா குர்ஆன் ஓதிட்டு போகாம ஒரு பக்கம் ஓதனமா, ஒரு பக்கம் தர்ஜுமா பார்த்தோமா, தர்ஜுமாவோட சேர்த்து தஃப்சீரும் பார்த்தோமா, அப்படி பார்த்து ஒரு பக்கமா பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதி நான் ரமலான் ஃபுல்லா ஒரு குர்ஆனை முடிக்கிறேன்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஏற்றமான விஷயம். நீங்க 10 குர்ஆன் அர்த்தம் விளங்காம ஓதிட்டு போறதை விட இந்த மாதிரி அர்த்தம் விளங்கி புரிஞ்சு தர்ஜுமாவோட தஃப்சீரோட ஒரு குர்ஆன் பார்த்து ஓதுவது மிக மிக அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஓத சரியான முறை அப்படியே ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் சொன்னா சின்ன குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சமைக்கிறதுக்காண்டி நான் நோம்பு நேரத்துல இருந்து நாக்கில் வச்சு பார்க்கலாமா லைட்டா அப்படின்றாங்க. பார்க்கலாம், தப்பில மார்க்கெட்ல அனுமதி இருக்குது. முழுங்கிட கூடாது, துப்பிடணும். நாக்கில் மட்டும் வச்சு பார்த்துட்டு துப்பிடணும், முழுங்கக்கூடாது. துப்பிடுறதுக்கு தாராளம் ருசி பார்ப்பதற்காக கணவன் சமைக்கிறதுக்காண்டியோ குழந்தைகள் சமைக்கிறதுக்காண்டியோ நாக்கில் வச்சு லைட்டா ருசி பார்க்கலாம், மார்க்கெட்ல அனுமதி இருக்குது. अस्सलाम वालेकुम. अस्सलाम वालेकुम. हेलो 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 भाई नहीं अस्सलाम वालेकुम. वालेकुम सलाम. எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லு, என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா கொரோனானால இப்போ வந்து உலகம் முழுக்க நிறைய பள்ளிவாசல்கள் வந்து இப்போ சாப்பிட சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து இப்போ எப்படி பாக்குறீங்க? இது வந்து அல்லாஹ் வந்து முஸ்லிம்கள் அல்லாஹ் இறக்கிட்டு இருக்கானா, இல்ல இது வந்து பிரேமத்துடைய ஏதோ ஒரு அடையாளம் மாதிரி? சொல்றேங்க. இது நேத்தா பள்ளியாசல் சாத்தின மாதிரி இன்னைக்கு கேள்வி கேட்டு இருக்காரு. பள்ளியாசல் சாத்தி 2 மாசம் ஆச்சு. பள்ளியாசல்லாம் மூடி நேற்று 3 மாதிரி போய் இதுக்கு முன்னாடி பல பயான்கள் இதை பத்தி சொல்லியாச்சு. இது அல்லாவுடைய அதாபா, இது என்னங்கிறதெல்லாம் பல தடவை முன்கூட்டி சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம இவ்வளவு காலமா அல்லாஹ் பள்ளியாசல் திறந்துட்டு வாங்கண்டா நம்ம போகாம இருந்தோம். அல்லாஹ் இப்ப போக ஆசைப்பட்டோட மூடிட்டான். ரமலான்ல தான் பள்ளிக்கு போனோம். நம்ம அல்லாஹ் ரமலான்லயே பள்ளியை பூட்டிட்டான். வராது, என் பள்ளிக்கு வராதுன்னு சொல்லி. இது நம்ம செஞ்ச தவறு. இது வரைக்கும் பள்ளியாசல மோதினார் ஹய்யால் அஸ்ஸலாத், ஹய்யால் அல் ஃபலாஹ், ஹய்யால் அஸ்ஸலாத், ஹய்யால் அல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றி பக்கம் வாருங்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கூப்பிட்டாரு. எத்தனை பேர் பள்ளிக்கு போனோம்? எத்தனை பேர் போனோம்? ஒரு ஊர்ல 100 பேர் இருந்தா 5 பேரோட பள்ளிக்கு போக மாட்டோம், 10 பேரோட பள்ளிக்கு போக மாட்டோம். பார்த்தா இப்படியா சொல்ற, நீ ரமலானு தானே பள்ளியாசலுக்கு வர, ரமலான் பள்ளி எடுத்து மூடிடுற அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய அதாபு தான் நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் சேர்த்து தான் இறங்கும். அந்த மாதிரி யார் முதல் சஃப்ல முன்னாடி போய் தொழுதுகிட்டு இருந்தாலும் வாழ்க்கை போறோம், அவங்களும் நீ பள்ளிக்கு போக முடியாம ஆயிடுச்சு. அதனால இது நாம செஞ்ச பாவத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனால இனிமேலாவது உணர்ந்து 5 வேளை தொழுகை பள்ளிவாசல ஜமாத்தோட தொழுது முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் சின்ன தண்டனை கொடுத்துருக்கான், சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இல்ல இதுல நான் புரிஞ்சிக்கல, மறுபடியும் லாக்டவுன் கிளியர் ஆன பிறகு மறுபடியும் முதல் நாள் கடத்திட்டு போட்டு நான் பள்ளியாசலுக்கு போக மாட்டேன் அப்படின்னா அல்லாஹ் ஒரேடியா பள்ளியாசலுக்கு வர விடாம வைக்கணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது அல்லாஹ் நம்ம விளங்கிறதுக்காண்டி புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொன்ன சின்ன படிப்பினை நம்ம புரிஞ்சு அமல் செஞ்சோம்னா அல்லாஹ் இதுல இருந்து பாதுகாப்பு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மௌலானா. சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ நோம்பு வச்சுட்டு ஆவி பிடிக்கலாமா மௌலானா? எந்த மாதிரி ஆவி? இல்ல இப்போ நம்ம உடம்பு சரியில்லாம இருக்குது, அப்போ வெண்ணி போட்டு ஆவி பிடிக்கும். சொல்றேங்க, வெண்ணி போட்டு ஆவி பிடிக்கிறது கூடுங்க. வெண்ணி போட்டு வெண்ணில வந்து தைலம் ஏதாவது போட்டு நம்ம ஆவி பிடிக்கிறது அப்படிங்கும் பொழுது அது கூடும். இன்ஹேலர் யூஸ் பண்றது கூடாது. இப்போ விக்ஸ் இன்ஹேலர் சின்ன ரவுண்டா வச்சிருக்கும் உரிகிறாங்கல்ல, அது கூடாது. ஏன்னா அந்த இன்ஹேலர்ல உறிஞ்சிங்கன்னா அதனுடைய ருசி வந்து ஏன்னா காது மூக்கு தொண்டை இஎன்டின்னு சொல்லுவாங்க. இஎன்டி இந்த காது மூக்கு தொண்டை, இயர் நோஸ் த்ரோட், இந்த 3 வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் உள்ளது. காது மூக்கு தொண்டை 3மே சம்பந்தம் உள்ளது. இப்ப நீங்க கண்ணை கூட சேர்த்துக்கலாம். சில கண்ணுல நீங்க மருந்து ஊத்துனா கூட அதனுடைய கசப்பு தன்மை தொண்டைக்கு தெரியும். அதே மாதிரி காதுல ஊத்துனாலும் தொண்டைக்கு தெரியும். அதே மாதிரி மூக்குல ஊத்துனாலும் தொண்டைக்கு தெரியும். அப்போ தொண்டைக்கு போயிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா வயிற்றுக்கு போயிடும். தொண்டைக்கு போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வயிற்றுக்கு போயிடும். ஸோ அதனால நீ இன்ஹேலர்ல உறிஞ்சினா அந்த இன்ஹேலர்ல உள்ள அந்த விக்ஸினுடைய அந்த கசப்பு இருக்கிற அந்த தொண்டையில தெரியும், அது பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி உங்களுடைய தலையில உள்ள ஈரம், தலையில உள்ள தண்ணி, முகத்துல உள்ள தண்ணி இதெல்லாம் வேர்வையின் மூலமா வெளியே வரணும், அதுக்காண்டி ஆவி பிடிக்கலாமா? அதுக்காண்டி ஆவி பிடிக்கலாம், தப்பு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து ஷாஃபிக் பேசுறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு?
குர்ஆன்ல தௌபா சூரால ஏன் பிஸ்மி சொல்லி ஸ்டார்ட் ஆகல? சொல்றேங்க. குர்ஆன்ல வந்து தௌபா சூரால மட்டும் ஏன் பிஸ்மில்லா இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமோ பெரிய விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. சாதாரண சிம்பிள் விஷயம். என்னன்னு சொன்னா பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா சூரத்து தௌபாவுக்கு முன்னாடி சூரா வந்து சூரத்துல் அன்ஃபால். சூரத்துல் அன்ஃபாலுக்கு அடுத்து தான் தௌபா. இந்த அன்ஃபால் சூராவும் தௌபா சூராவும் தனித்தனி சூரா இல்ல, ரெண்டும் ஒரே சூரா தான். அதனால அதுக்கு தனியா சூறாவை ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது சில அறிஞருடைய கருத்து. அதனால என்ன பண்றாங்கன்னா அதுல பிஸ்மில்லா வச்சு எழுதாம சும்மா எழுதிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க தௌபால வந்து வெட்டு குத்து ஜிஹாது இந்த மாதிரி அர்த்தமா வருது, அது பிஸ்மில்லாவுக்கு எதிரானது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு எதிரானது, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் சொல்லும் பொழுது அது வெட்டு குத்துக்குலாம் எதிரானது, இதெல்லாம் சரியான அர்த்தம் அல்ல. அப்படி பார்த்தா மற்ற சூறாக்களையும் அல்லாஹ் ஜிஹாதை பற்றி சொல்றான், மற்ற சூறாக்களையும் அல்லாஹ் கித்தாலை பற்றி சொல்றான், வெட்டு குத்துற பற்றி அல்லாஹ் சொல்றான். அதனால இதை சரியான விளக்கம் இல்லை. முறையான விளக்கம் என்னன்னா சில அறிஞர்கள் கருத்துப்படி சூரத்துல் அன்ஃபாலும் சூரத் தௌபாவும் தனித்தனி சூறா இல்ல, அது ஒரே சூறா தான் அப்படிங்கிறது பெரும்பாலான கருத்து. அதனால அவங்க என்ன பண்ணா அந்த சூறாக்கு நடுவில் வந்து பிஸ்மில்லா வைக்காம விட்டாங்க, அவ்வளவுதான். வேற பெரிய விவாதத்துக்குரிய காரணம்லாம் ஒண்ணும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். மௌலானா பெண்கள் அலால் பண்ணலாமா? கோழியோ ஆடோ அறுக்கலாமா வேணாமா? சொல்றேங்க. உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி ரெண்டு லைன் கிடைச்சது உங்களுக்கு, மொத்தம் ஒரு லைன் கிடைக்க மாட்டேது, புலம்புறாங்க எங்கள்கிட்ட. பெண்கள் வந்து ஹலால் பண்ணலாமா, கோழியோ ஆடோ மாடோ அறுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அறுப்பதற்கு ஆண்கள் இல்லை என்றால் பெண்கள் அறுக்கலாம், தப்பு கிடையாது. பெண்கள் அறுக்கிறதுனால பெரிய பாவமும் ஹராமும் இல்லை. ஆண்கள் தான் அறுக்கணும், அதான் முறை. ஏன் ஆண்கள் தான் அறுக்கணும்னு சொன்னா சில பெண்கள் அறுத்துட்டு ரத்த பார்த்தா மயங்கி கொடுத்துருவாங்க அவங்க முதல்ல. சில பெண்கள் பலகீனமான பெண்கள் ரத்தத்தை பார்த்தா அவங்க மயங்கி கொடுத்துருவாங்க. அதனால வந்து அவங்களே அறுத்துட்டு அவங்களே மயங்கி கொடுத்துட்டாங்கடா. அதனால அந்த மாதிரி நேரத்துல பெண்கள் அவாய்ட் பண்ணோம், ஆண்கள் தான் அறுக்கணும் முறை. ஆண்கள் இல்ல வீட்டுல அப்படின்னு பெண்கள் இருக்கலாமா, தாராளமா இருக்கலாம், தப்பு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ஹஜ்ரத். எங்க இருந்து பேசுறீங்க? எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? எங்க இருந்து பேசுறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்ப நம்ம உதவி செய்யும் போது வந்துட்டு நம்ம துண்டு கட்டிட்டு வந்து செய்யறோம்னா அது வந்து முழுசா நம்ம தொப்புல இருந்து முழங்கால் வரை மூடி இருக்கணுமா? சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டேன், சொல்றேன். சிங்கப்பூர்ல சகோதரர் கேக்குறாங்க, ஒது செய்யும் பொழுது துண்டு கட்டிக்கிட்டோ அல்லது உள்ளாடை ஜட்டியோட ஒது செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இது இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னு சொன்னா நம்மள சில பேருக்கு முட்டியில இருந்து தொப்புள் வரைக்கும் உள்ள இடம் வந்து ஆண்களுக்கு மர்மஸ்தானம். முட்டில இருந்து தொப்புள் வரைக்கும் மறைக்கப்பட வேண்டிய அவுரத்து தெரிஞ்சதுன்னா ஒது முறிஞ்சிரும் அப்படின்னு சில பேர் நம்பிக்கை. அப்படி எந்த சட்டம் கிடையாது. அவுரத்து தெரிஞ்சதுனால ஒருத்தருடைய தொட துணி அழகிருச்சு, தொட தெரிஞ்சிருச்சு, ஒது முறிஞ்சிருமா? முடியாது. அதனால வந்து முட்டியில இருந்து தொப்புள் வரைக்கும் உள்ள பகுதி அவுரத்து. அந்த அவுரத்து தெரிஞ்சா ஒது முறியுமான்னு சொன்னா ஒது முறியாது. எந்த முகாந்திரம் கிடையாது ஒது முறியறதுக்கு. அதனாலதான் நமக்கு சந்தேகம் வருது, ஜட்டியோடு நின்று ஒது செஞ்சா ஒது கூடுமா, துண்டு கட்டிட்டு ஒது செஞ்சா ஒது கூடுமான்னு கேக்குறாங்க. தாராளமா ஒது கூடும், ஒதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க பேசுறீங்க? ஹலோ. எனக்கு கேக்குதுங்க, நீங்க எங்க பேசுறீங்க சொல்லுங்க. பாய், கொஞ்சம் ரொம்ப வாய்ஸ் எக்கோ ஆகுது கொஞ்சம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க, என்ன சந்தேகம் சொல்லுங்க. சரிங்க. சரி. அவங்களோட வந்து சொல்றேங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்தவங்க ஷஹீதுலாம் இந்த ஹதீஸும் கிடையாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க, இடிபாடுல சிக்கி இறந்துட்டாங்க அல்லது நெருப்புல எரிஞ்சி இறந்துட்டாங்க, அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க தான் ஷஹாதத்துடைய மரணம்னு சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக் என்பதெல்லாம் வந்து ஒரு நோயினால இறந்தவங்க ஷஹாதத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ் மிக்க நன்மை இருந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் அபுதாபில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஒரு 2 கேள்வி எனக்கு. கடைசி ஆயிடுச்சு, ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, முடிக்க போற நேரம். ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, சொல்லுங்க. ஓகே. என் மனைவிக்கு ஒரு 40 பவுன் நகை இருக்கு. சரிங்க. அந்த 40 பவுன் அவங்க அத்தா அம்மாவுக்கு கொடுக்க முடியாது. சரி. ஒருவேளை அந்த நகையை எனக்கு சதகா பண்ணிட்டு அடுத்த வருஷத்துல இன்ஷால்லா அத்தா அம்மாவுக்கு கொடுக்க முடியுமா? புரியல, என்ன சொல்றீங்க? அந்த நகைய ஒருவேளை அவங்க எனக்கு சதகா பண்ணிட்டா, அந்த நகையை எனக்கு கொடுத்துட்டா, சரி, இந்த 40 பவுன் நகைய
அந்த நகை அவங்களுக்கு சொல்றேன். இது அபுதாபில இருந்து கேட்கறதுனால வந்த வேணும்னு நினைக்கிறேன். நிறைய அரபுகள்கிட்ட இந்த தந்திரத்தை பயன்படுத்துறாங்க. என்னண்டா சில அரபுகள்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு இவர் பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. வருஷம் பூரா கோடீஸ்வரனா இருந்துட்டு அந்த ஒரு வருஷம் முடிகிற நேரத்தில், ஏன்னா ஜக்காத்து ஒரு வருஷம் முடிஞ்சா ஜக்காத்து கடமை, ஒரு வருஷம் முடிஞ்ச நேரத்தில் இவருடைய மொத்த சொத்தையும் பொண்டாட்டி பேர் எழுதி வச்சிருது. இப்போ ரமதான்ல ஜக்காத்து கொடுவீங்களேன், ரமதானுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஷாபான் மாசத்துலயே மொத்த இவரோட சொத்தையும் பொண்டாட்டி பேர் எழுதி வச்சிருது. இப்போ இவர் பிச்சைக்காரன் ஆயிட்டாரு, இவரு ஜக்காத்து கடமை இல்லை. ஏன்னா ஒரு வருஷம் முடியல, அதுக்குள்ள சொத்து பூரா போயிடுச்சு, இவரு ஜக்காத்து கடமை இல்லை. அந்த அம்மா 11 மாசம் வச்சுக்கிட்டு இருந்து அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், புருஷன் பேர் எழுதி வச்சிரு எல்லாத்தையும். இப்போ அந்த அம்மாவுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. இப்போ இப்படி புருஷன் முன்னாடி மாறி மாறி விளையாடுறது, இது யாரை ஏமாத்துறதுக்கு? இந்த தந்திரம் யாரை ஏமாத்துறதுக்கு? ஏழைங்க பாவம் அன்றாட சாப்பாடு இல்லாம, சாப்பாடுக்கு வழி இல்லாம அன்றாட செத்துட்டு இருக்கிறாங்க. நீ ஜக்காத்து ஏழைங்க பணத்தையும் சேர்த்து போட்டு மூடி வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இப்படி தந்திரம் பண்ணும்டா. அதனால இந்த அபுதாபில சந்தேகம் வந்து நினைக்கிறேன். இவரு 40 நகையை வச்சுக்கிட்டு அத்தா அம்மா சக்காத்து கொடுக்கணும், அத்தா அம்மா சக்காத்து கொடுக்கூடாது. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. எப்ப அந்த 40 பவுனை வந்து உங்க மனைவி கொடுத்துட்டாங்களோ, உங்க மனைவி தான் சக்காத்து கொடுக்கணும். அத்தாமா பொருள் அல்ல, அது அத்தாமாவுக்கு சொந்தமானது அல்ல. அவங்க மகளுக்கு மனைவி கொடுத்துட்டாங்க, அவங்க மகளுக்கு. அப்போ உங்க மனைவி தான் சக்காத்து கொடுக்கணும். இப்போ உங்க மனைவிக்கு பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் என்னன்னு சொன்னா கணவன் பொருள் மனைவி பொருள் பெரிய வித்தியாசம் பார்க்கறது இல்லை. அதனால நம்ம மனைவியோட சக்காத்துக்கும் சேர்ந்து நம்மளே சக்காத்து கொடுப்போம். அப்படி கணவனால சக்காத்து கொடுக்க முடியலன்னு சொன்னா, மனைவி ஒரு சின்ன நகையை வித்தாவது தன்னுடைய சக்காத்து கொடுக்கணும். இது நகையை வித்து கொடுக்கறதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படி வித்து கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் மேல் மேல் வரக்க செய்வான் உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இல்ல அது ஏன்னா 40 பவுன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த 40 பவுன் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அது புரிஞ்சுக்க முதல்ல. அந்த 40 பவுனுமே உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அதுல 2% ஏழைகளுக்கு சொந்தமானது, அதை வச்சு நம்ம அனுபவிக்க உரிமை கிடையாது. அப்ப நீங்க அந்த ஏழைகளுக்கு சொந்தமான ஜக்காத்தை நீங்க 2% எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கையில பரக்கத் செய்வான். இல்ல நான் கொடுக்க மாட்டேன், நான் பத்திரமா வச்சிருப்பேன், நான் எப்படி என் பணத்தை கொடுக்குறேன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 40 பவுனுமே இல்லாம ஆக்கிடுவான். அல்லாஹ் அப்படிதான் ஆக்கிட்டு இருக்கிறான். அதனால ஜக்காத்து யாருக்கு கடமைன்னு சொன்னா பெற்றோர் கடமை இல்ல, கணவனுக்கு கடமை இல்ல, அந்த மனைவிக்கு தான் கடமை. அது புரிஞ்சுங்க முதல்ல. மனைவி சக்காத்துல தப்பிக்கிறதுக்காண்டி புருஷன் கொடுத்துறது, புருஷன் சக்காத்துல கணக்கு தப்பிக்கிறதுக்காண்டி மனைவிட்டு கொடுத்துறது, அல்ல மனைவி சக்காத்துல தப்பிக்கிறதுக்காண்டி அத்தா மாட்ட கொடுத்துறது, இது அல்லாஹ்வை ஏமாத்துறது மட்டுமல்ல, ஏழைகள் வயிற்றிலும் அடிக்கக்கூடிய கொடூரமான தந்திரம். இந்த மாதிரி குள்ளநெறி தந்திரத்துலாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இடமில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.